நாமத்தினாலே இங்கே வந்திருக்கிற யாவரையும் நான் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் வேதத்தில் தியானிக்க போகிற வசனம் என்ன அப்படின்னா, தேவன் நம்முடன் பேசுவாரா? இது ஒரு கேள்வி கேட்குறேன். தேவன் நம்முடன் பேசுவாரா? யாராட்டும் நம்ம தேவன் நம்மளோட பேசுகிறத அனுபவப்பட்டிருப்போமா வாழ்க்கையில் அப்படிங்கிற? ஆனால் நம் தேவன் பேசுகிற தேவன். நம் தேவன் பேசுகிற தேவன். அப்போ இந்த வசனத்தில் தேவன் எப்படிலாம் பேசியிருக்காங்க? ஏன்னா நம்முடன் பேச வாஞ்சியாக இருக்கிறாங்க. நம்ம தான் என்ன செய்யறதில்லை, அவருடைய இதை செவி கொடுக்கறது இல்லை. அப்போ வசனத்தில் தேவன் நிறைய பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருப்பாங்க. மோசே நிறைய நீதிமான்கள், அவங்கள்ட்டலாம் தேவன் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பேசியிருக்காங்க. சரி, தேவன் அப்போ எப்படிலாம் பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வேற மாதிரி பேசியிருக்காங்க, புதிய ஏற்பாட்டின் காலத்தில். அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் நேரடியாக என்ன செஞ்சுருப்பாங்க, பேசியிருக்காங்க. நேரடியாக சாமுவேலே சாமுவேலே கேள்விப்பட்டிருக்கோம். இதே மாதிரி நேரடியாக பேசியிருக்காங்க. புதிய ஏற்பாட்டின் காலத்திலையும் வானத்திலிருந்து நான் ஒரு வசனம் பார்க்கலாம் அதில். அப்போது வேற எப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தேவ தூதன் மூலமாக பேசியிருக்காங்க. தேவ தூதன். அதுக்கப்புறமா நமக்கு சொப்பனம், நமக்கு ராத்திரியில் வரக்கூடிய சொப்பனத்தின் மூலமாக தேவன் பேசுவாங்க. இன்னொன்று தரிசனம் சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். தரிசனம் மூலமாகவும் தேவன் நம்முடன் பேசுவாங்க. இன்னொன்று தீர்க்க தரிசிகள் மூலமாகவும் நம்முடன் பேசுவாங்க. அப்போ பாருங்க, இப்பொழுது பாருங்க, நம்ம வார்த்தை இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மளோட என்ன செஞ்சுருக்காங்க? இயேசு கிறிஸ்து தான் என்னது, வார்த்தையாக இருக்கிறாங்க. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மளோட இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, வார்த்தையின் மூலமாக பேசுகிறாங்க. அப்போ தேவன் இப்பொழுது நம்மகிட்ட என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. நம்ம தான் அவருக்கு என்ன செய்யல, அவரோட சத்தத்தை கேட்கறதுக்கு நானும் நீங்களும் இடம் கொடுக்காமல் இருக்கிறோம். இப்போ பாருங்க, வேதத்தில் நம்ம பார்க்கும்போது தேவன் முதல்ல நேரடியாக பேசினதை பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3:8 இங்கே பாருங்க, தேவன் பகலில் குளிர்ச்சியான வேளையில என்ன பண்றாங்க, தோட்டத்தில் அப்படி உலாவிட்டு இருக்கும் பொழுது ஆதாமும் ஏவாளும் தேவன் வருகிற சத்தத்தை கேட்குறாங்க. அப்புறம் தேவன் கூப்பிடுறாங்க. அடுத்த வசனத்தில் கூப்பிடுவாங்க. ஆதாமை கூப்பிட்டு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் கேட்பாங்க. நேரடியா, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், அந்த வசனத்தை நேரடியாக பேசுறாங்க. இன்னும் 2 வசனம் பார்த்தீங்கன்னா, நம்ம மோசேயை பார்த்துருப்போம். மோசேயை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு மேக ஸ்தம்பம், தேவன் மேக ஸ்தம்பமாக இறங்கி அவனுடைய கூடார வாசலில் நின்று அவனோட முகமுகமாய் என்ன செஞ்சார், ஒரு ஃப்ரெண்டுட்டு பேசின மாதிரி முகமுகமாய் பேசியிருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டின் காலத்தில். அது ரெண்டாவது உள்ள யார்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆதாம்கிட்ட பேசினாங்க, அப்புறம் மோசேட்ட முகமுகமாய் பேசினாங்க. 3வது பார்த்தீங்கன்னா சாமுவேலை கூப்பிடுவாங்க. சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவன் தூங்கிட்டு இருக்கும்போது கூப்பிடுவார். அது 3வது. 4வது பார்த்தீங்கன்னா மோசேட்ட முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் என்ன செய்வார், மோசையை நோக்கி கூப்பிடுவார். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தேவன் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மோசே, சாமுவேல், ஆதாம், ஏவாள், இது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஒரு சில தான் பார்க்குறோம். ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மட்டும் நம்ம இதை மட்டும் பார்க்குறோம். இதில் ஆதாம பார்க்குறோம், மோசே பார்த்தோம், சாமுவேல் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேரடியாக யார் யார் பேசினாங்க அப்படிங்கிறது ஒரு பார்த்தோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் தேவன் என்ன பண்ணாங்கன்னா, வானத்திலிருந்து என்ன பண்ணாங்க, ஒரு மேகம் என்ன செஞ்சது, இவன் என் நேசகுமாரன் அப்படின்னு நேரடியாக பேசினாங்க. அது யார்கிட்ட பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து வரும்போது, யோவான் ஸ்தானம் இருக்கும்போது பேசினாங்க, நேரடியாக பேசியிருக்காங்க. இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, மலையின் மேல் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, யாக்கோபு, யோவான் இவங்களெல்லாம் அப்படியே கூட்டிட்டு போவாங்க. அங்கே வச்சு பேதுரு இவங்க அங்கே மலையின் மேல் ஏறி இருக்கும்போது மேகம் என்ன செய்யுமா, ஒரு மேகம் அவங்கள நிழலிடுமா. நிழலிட்டு மேகத்திலிருந்து ஒரு சத்தம் வருமா, இவன் என் நேசகுமாரன், இவனுக்கு செவி கொடுங்கள். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன்
என்ன செய்கிறாங்க, நேரடியாகவே என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அப்போது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், தேவன் நேரடியாக நம்ம பேசியிருக்கிறாங்க. ஆனால் நம்மளால் ஒரு வசனம் சொல்லியிருக்கிறாங்க, மாம்சமான யாவரும் நம்மளை கேட்க முடியுமா? நேரடியாக பேசினா என்னுடைய கேள்வி என்னன்னா, தேவன் நேரடியாக பேசுகிறாங்க, நம்மளால் அதை கேட்க முடியுமா, தாங்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி கேட்டேன்னா அதுக்கு ஒரு வசனம் பாருங்க, நேரடியாக நம்மகிட்ட பேசினாங்கன்னா நம்ம என்ன நிலைக்கு ஆளாகும் அப்படிங்கிற வசனத்தில் கொடுத்துருக்காங்க. உபாகமம் 5:26. உபாகமம் 5:26. பாருங்க வசனத்தை பாருங்க. நாங்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல மோசே, நம்ம பார்த்தோம்ல, சாமுவேல், இதே மாதிரி உள்ளவங்களாம் கேட்க முடியும். நாங்கள் கேட்டது போல அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்களில் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோ? இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாவிகளா இருக்கிறோம், மாம்சமானவர்கள். நம்ம தேவன் ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை கேட்டு உயிரோடு என்ன செய்ய முடியாது, அவருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. இந்த வசனம் தெளிவாக சொல்கிறாங்க, மாம்சமான யாவரும் அவருடைய ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோ? அப்போ பாருங்க, நம்ம நேரடியாக நம்ம தேவனோட நம்ம பேசணும் அப்படின்னா அது என்னது, நம்ம வந்து முடியாது. ஏன்னா நம்மளுடைய அந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தம் கிடையாது. அதுக்கு தான் இன்னொரு வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மோசையை நோக்கி சொல்லுவாங்க, நீர் எங்களோடு தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக அப்படின்னு. அது ஜனங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க மோசையை நோக்கி, எங்களால் தேவனுடைய சத்தத்தை என்ன செய்ய முடியல, கேட்க முடியல, நாங்கள் அவருடைய சத்தத்தை இன்னும் கேட்டாலும் செத்தே போயிடுவோம், மோசே நீங்களே கேட்டு என்ன செஞ்சிருங்க, எங்களுக்கு சொல்லிடுங்க. அப்போ மோசையால் கேட்க முடியுது, யாரால தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியல? நம்மளால ஜனங்கள் நம்ம எல்லாம் இஸ்ரவேல் எல்லாமே எடுத்துக்கலாம். அப்போ ஜனங்கள் மாம்சமான ஒரு ஜனங்களால யார சத்தத்தை கேட்க முடியல, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியல. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தேவன் நேரடியாக பேசியிருக்கிறாங்க, ஆனால் என்ன பண்ண முடியல, எல்லாராலும் கேட்க முடியல. ஆனால் கேட்க முடியலன்னா என்ன அர்த்தம் சொல்லியிருக்காங்கன்னா, உயிரோடு கூட என்ன செய்ய முடியாது, அந்த சத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. அப்போ மறைமுக தேவன் வந்து அப்போ நம்ம இப்போ எப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொப்பன மூலமாக என்ன செய்கிறாங்க, நம்மகிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம நேரடியாக என்ன செய்ய முடியாது, நம்மளால கேட்க முடியாது, தாங்க முடியாது. அப்போ சொப்பனம் மூலமா. அப்போ சொப்பனம்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோபு 15:16. யோபு 15:16. யோபு 16 இல்லை, சாரி, யோபு 15 இல்லையோ, சரி நான் வாசிக்கிறேன். யோபுல வந்து பார்த்தீங்கன்னா, கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அமர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, கனநித்திரை, நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது என்னதுன்னா, நம்ம ராக்காலத்தில் வரக்கூடிய தரிசனம், அதுதான் என்னது, சொப்பனம். அப்போ நல்லா அயர்ந்த நித்திரையாக இருக்கும்போது நைட்டு வரக்கூடிய தரிசனம் தான் என்னது, சொப்பனம். அப்போ இந்த சொப்பனத்தின் மூலம் தேவன் நம்மளோட என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாட்டும் நம்ம அதாவது ஃபியூச்சர் வருங்காலத்தில் ஏதாட்டும் நம்மளுக்கு ஒரு ஆபத்து இருந்ததுன்னா அந்த சொப்பனத்தின் மூலமாக நம்மளுக்கு என்ன செய்வாங்க, வெளிப்படுத்துவாங்க. இப்போ அப்போ சொப்பனத்தின் மூலமாக தேவன் நம்மளோட என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சொப்பனம்ங்கிறது ஒரு வரம். அப்போ நாம் என்ன செய்யணும், அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படி நம்ம அந்த வரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அந்த ஏதாட்டும் ஒரு ஆபத்து நம்மளுக்கு ஒருவேளை ஃப்யூச்சரில் ஏதாட்டும் இருந்ததுன்னா அதை தேவன் என்ன செய்வாங்க, சொப்பனம் மூலமாக நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, வெளிப்படுத்தி காமிப்பாங்க. அப்போ இதுதான் சொப்பனம். அப்போ இது என்னது அப்படின்னா, தேவன் தரக்கூடிய ஒரு வரம். சொப்பனங்கிறது தேவன் தரக்கூடிய வரம். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பைபிள் வேதத்தில் யாரெல்லாம் சொப்பனம் மூலமாக தேவன் வந்து யாருக்கெல்லாம் சொப்பனம் மூலமாக பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து யாருக்குன்னா சாலமோனுக்கு வந்து தேவன் என்ன செஞ்சுருப்பாங்க, ராத்திரியிலே சொப்பனத்தில் அப்படியே தரிசனமாகி என்ன செஞ்சிருவாங்க, கேட்பாங்க, நீ விரும்பினதை என்னிடத்தில் கேள் அப்படின்னு சொல்லி ராத்திரியில் என்ன செய்வாங்களாம், சொப்பனத்தில் பேசுவாங்க. அப்போ இது வந்து யாருக்கு, சாலமோனுக்கு. இதே மாதிரி வேதவசனத்தில் நிறைய இருக்குது. அப்போது
தேவன் என்ன செய்வாங்க தெரியுமா? சொப்பனத்துல என்ன செய்வாங்கன்னா, நீ என்ன பண்ணிரு, ஏரோதின் இடத்துக்கு பேராத, திரும்பி நீ என்ன செஞ்சிரு, வேறு வழியா உங்க தேசத்துக்கு போங்கிறத, ஏன்னா ஆபத்து இருக்கு, அவனுக்கு சாஸ்திரிகளுக்கு ஆபத்து இருக்குங்கிறத சொப்பனத்துல என்ன பண்ணியிருக்காரு, தேவன் வெளிப்படுத்திருக்கிறார். அதே போலதான் நமக்கும் என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு ஆபத்து இருந்தது அப்படின்னா அந்த சொப்பனத்தின் மூலமா நம்மளுக்கு என்ன செய்வாங்க, வெளிப்படுத்தி பேசுவாங்க. இது தேவன் பேசுகிற ஒரு முறை. அப்போ தேவன் நம்மளோட இந்த இப்போ இருக்கிற இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலையும் தேவன் நம்மளோட பேச என்ன செய்யறாரு, ஆசையா இருக்கிறாங்க. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அதனுடைய வரத்தை என்ன செய்யணும், பெற்றுக்கொண்டோம்னா ஆபத்துல இருந்து என்ன செஞ்சுக்கலாம், தப்பிச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஏரோது பாருங்க, ஏரோது இடத்துல யாரு தப்பிச்சா, சாஸ்திரிகள் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணாங்க, தேவன் வெளிப்படுத்தி அந்த பிள்ளையை வந்து என்ன செஞ்சாங்க, இவங்க வேற அவங்க ஏரோதிட்ட போய் என்ன செய்யல, அவங்க பார்க்காம வேற திசைக்கு போய் என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. அப்போ இதே மாதிரி தப்பித்துக்கொள்ள வழியை நம்மளுக்கு என்ன செஞ்சிருவாரு, உண்டு பண்ணுவார். எது மூலமா, சொப்பனத்தின் மூலமாக. அப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா, இன்னொரு காரியத்திலும் நம்ம பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சாஸ்திரிகள்லாம் போனேன்னு யோசிப்புக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, தேவதூதன் சொப்பனமா வெளிப்படுத்துவாங்க. என்ன வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோது என்ன செஞ்சிருவான், பிள்ளைய கொன்றுவான், நீங்க என்ன பண்ணிரு, வேற தேசத்துக்கு, அது ஒரு தேசம் கொடுத்துருக்காங்க, எகிப்துக்கு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துவோம். அப்போ இந்த சொப்பனத்தின் மூலம் பைபிளில் பார்க்கும்போது தேவன் யார்கிட்ட நிறைய வார்த்தை பேசியிருக்காங்க. நம்ம இதில் எடுத்துக்காட்டு பார்க்கும்போது சாஸ்திரிகள்கிட்ட பார்த்தோம், சாலமோன்கிட்ட பேசியிருக்காங்க, அதே போல யோசேப்புக்கு என்ன செஞ்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. இது சொப்பனத்தின் மூலமா. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, தரிசனம் மூலமா பேசுவாங்க. தரிசனம் அந்த வரம் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெற்றுக்கொள்ளணும், நாங்கள் நீங்களும் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா தரிசனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படி ஒரு வசனம் அதுக்கு பாருங்க, அப்போஸ்தலர் 11:5 தரிசனம்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போஸ்தலர் 11:5 அங்கே பாருங்க, பேதுரு, இது வந்து பேதுரு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அப்போ ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அந்த ஜெபிக்கும் போதே என்ன செய்யறாங்க, ஒரு தரிசனம். அவங்க கண்ணை மூடி ஜெபிப்பாங்கல்ல, அப்படி கண்ணை மூடி ஜெபிச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு ஏதோ அந்த படம் ஓடின மாதிரி தரிசனம் அவங்களுக்கு வருது. அவங்க கண்ணு முன்னாடியே ஓடுது. அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்ன செய்யுது, இறங்கி என்னிடத்தில் இறங்கி வந்ததுன்னு சொல்றாரு. இன்னும் நிறைய பின்னாடி சொல்லுவார் என்னென்ன தரிசனம் கண்டேன் அப்படிங்கிறத பேதுரு சொல்லுவாங்க. அப்போ இதுல என்ன மெயினா அப்படின்னா, கண்ணை மூடி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தேவன் பேசுகிறார். தரிசனம் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிற காரியம் இதுவும் நம்மளுக்கும் இப்போ தேவன் வைத்திருக்கிறாங்க. இதே மாதிரி கண்ணை மூடி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது தேவன் நம்மளுக்குள்ள காரியத்தை என்ன செய்வாங்க, கண்ணு முன்னாடியே அப்படியே ஓடும். எவ்வளோ ஆச்சரியம்! இதை நாம் பெற்றுக்கொள்ளணும். இது ஒரு வரம். இது நம்ம தேவனிடத்திற்கு கேட்டு என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபித்து நாம் பெற்றுக்கொள்ளணும். இது ரெண்டாவது நம்ம பார்த்துருக்கக்கூடிய ரெண்டாவது வரம். சொப்பனம் பார்த்தோம், முதல் வரம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தரிசனம். நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு கண்ணு முன்னாடி என்னென்ன தேவன் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறாங்களோ, எந்த காரியத்தை குறித்து வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ பேசுவாங்க. அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் நாம் வந்து என்ன செய்யணும், இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும். உலகத்தில் நம்ம ஏதோ வாழ்கிறோம், ஆனால் இந்த அனுபவத்துக்குள்ள என்ன செய்யணும், கண்டிப்பாக வரணும். ஏன்னா யாருக்காட்ட மனுஷங்களுக்கு யாருக்காட்ட தெரியுமா இன் ஃபியூச்சர் நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு நம்மளுக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் யாருக்காட்ட தெரியுமா, தெரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வார், இந்த தரிசனம் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக, இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் மூலமாக என்ன செய்வாங்க, தேவன் வெளிப்படுத்துவாங்க, பேசுவாங்க. அதுதான் தேவன் நம்மோடு பேசுகிற இந்த மூலமாலாம் என்ன செய்றாங்க, தேவன் நம்மோட பேசுகிறாங்க. அப்போ ரெண்டாவது காரியம் நம்ம வந்து என்ன பார்த்தோம், தரிசனம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். தரிசனம் அப்படிங்கிறது நம்ம பைபிளில் நிறைய பேருக்கு தரிசனம், இது ஒரு எக்ஸாம்பிள் தான். நிறைய பேருக்கு தரிசனம் தேவன் நினைச்சிருக்காங்க, காட்டியிருக்கிறாங்க. அதே போல் இன்னொன்று, தேவ தூதன் மூலமாக பேசுவாங்க. தேவ தூதன் இப்போ பார்த்தீங்கன்னா காப்ரியேல் அப்படிங்கிற ஒரு தூதன் கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு, காப்ரியேல் தூதன். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன் தான். இவர் வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சகரியாட்ட போய் சொல்லுவார், யோவான் ஸ்நானன் பிறப்பை குறித்து சகரியாட்ட போய் நேரடியாக என்ன செய்வார், சொல்லுவார். தேவதூதன் பழைய ஏற்பாடு சகரியாட்ட பேசுவார். அதே போல் இல்லை லூக்கால கொடுத்துருக்குறாங்க, இதே சகரியாட்ட பேசுறது லூக்கால கொடுத்துருக்குறாங்க, அதாவது தேவ தூதன் மூலமாக. அதே மாதிரி தான் இன்னொரு பார்த்தீங்கன்னா, மரியாள்கிட்ட போய் இந்த காப்ரியேல் தூதன் தான், நான் தேவனால் அனுப்பப்பட்டிருக்கேன், ஒரு இயேசு என்ன செய்வாங்க, இயேசு பிறப்பாங்க, இயேசு பிறப்பை குறித்து என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னது அப்படின்னா, தேவன் என்ன செஞ்சிருக்கிறாங்க,
பேசணும்னு நினைக்கிறத தேவ தூதன் மூலமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, பேசுகிறாங்க. மரியாதை பார்த்தோம், அது மாதிரி சகரியாக்கையும் பார்க்குறோம். இது அடுத்த நான் 3வது காரியம். முதல்ல சொப்பனம், அப்புறம் தரிசனம், அப்புறம் தேவதூதன் மூலமாக தேவன் என்ன செய்கிறாங்க, நம்மோடு பேசுகிறாங்க. இப்போ இதெல்லாம் வேதத்தில் வாசிக்கும் போது நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. அதே போல் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் மூலமாக. தீர்க்க தரிசனம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய சபைகளில் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 2 பேதுரு 1:21. 2 பேதுரு 1:21. தீர்க்க தரிசனம்னா என்ன? அங்க பாருங்க, தீர்க்க தரிசனமானது என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்க பாருங்க. மனுஷனுடைய சித்தத்தினால அது என்ன செய்யாது, பேச மாட்டாங்க. மனுஷனுடைய சித்தமே அது இருக்காது. அதுல முழுக்க முழுக்க யாருடையதான் இருக்கும் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு, தேவனுடைய ஆவியானவர் என்ன, தேவனுடைய ஆவியே ஏவப்பட்டு என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அப்போ தேவனே என்ன செய்யறாங்க, தேவனுடைய ஆவி மூலமா, பரிசுத்த ஆவி மூலமா பேசுறாங்க. அப்போ இதுதான் என்னது, தீர்க்க தரிசனம். அப்போ தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது இது எதுக்காக பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்னும் ஆண்டவருக்குள்ள இன்னும் அதிகமாக என்ன செய்யணும், வளரணும். உலகத்து காரியத்தை குறித்துக்காக பேச மாட்டாங்க. உலகத்தில் பணம் சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணுக்காக அவங்களுடைய முக்கியமான தீர்க்க தரிசனம் இருக்காது. தேவனுடைய பரிசுத்த ஆவினால வெளிப்படுத்தி பேசுறது எப்படிதான் இருக்கணும், நம்முடைய ஆவிக்குள்ள ஜீவியம். அப்படின்னா நாம் தேவனுக்குள் இன்னும் அதிகமாக முன்னேறணும், வளரணும். நம்ம வேத வாசிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் ஆண்டவரோடு உறவாடுகிறதுலையும் நம்ம அதிகமாக இன்னும் பலப்படணுங்கிறது தான் தீர்க்க தரிசனம் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், பேசுவார். இதுதான் தீர்க்க தரிசனம் மூலமாக பேசுறது. அப்போ இதனுடைய முக்கியமான இதுவே என்ன அப்படின்னா பக்தி விருத்திக்காக பேசுறது. பக்தி விருத்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க தீர்க்க தரிசனத்துக்கு. இதுதான் தேவன் நம்மளோடு கூட இடைப்படுகிற ஒரு அனுபவமா இருக்கிறது. இப்பொழுது சுவிசேஷ காலத்தில், அதாவது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம இருக்கிறோம். இப்பொழுது வேத வார்த்தைகள் மூலமா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, தேவன் பேசிட்டு இருக்காங்க. அப்போ தேவன் நேரடியாக பேச முடியாது. அதனால யார் மூலமா நம்மகிட்ட பேசிட்டு இருக்காங்க, இயேசு கிறிஸ்து மூலமா பேசுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையா இருக்கிறாங்க. அந்த வார்த்தையின் மூலமா தேவன் நம்மளோட இடைப்பட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல, இந்த கடைசி காலத்துல. அப்போ இந்த வசனங்கள் யாரால் கொடுக்கப்பட்டது, தேவனால் கொடுக்கப்பட்டது. அப்போ நம்ம இதுல இருந்து நம்ம ஒரு என்ன பார்த்து இன்னைக்கு என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தேவன் நம்மோடு பேசுவார். தேவன் நம்மோடு பேச ஆசையா இருக்கிறாங்க. நாம் தான் அதற்குள்ள அந்த வரங்களை என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னா, தேவனோடு பேசுறதுக்கு நாம் என்னென்ன முயற்சி செய்யணுமோ அவர் கொடுக்கக்கூடிய அந்த இதை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கணும். அப்போ முதலாவதாக நம்ம பார்த்தது, தேவன் என்ன செஞ்சாங்க, நேரடியாக பேசினாங்க. தேவன் அது நேரடியாக பேசினா மாம்சமான யாரும் என்ன செய்ய முடியல, அதை தாங்க முடியல. அவங்க சொல்றாங்க நான் செத்து போயிருவோமே. இன்னொரு வசனத்துல சொல்றாரு, பேதுரு யாக்கோபு யோவான் மலை மேல இயேசு கிறிஸ்துவோடு நிற்கும் போது சொல்லுவாங்க, ஒரு மேகம் நிழலிட்டு வானத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், இவனை நேசகுமாரன் எனக்கு செவி கொடுங்கள் சொல்லி வரும்போது இந்த சீஷர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா முகம் குப்புற அப்படி விழுந்துருவாங்க. கீழே முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள் போட்டிருக்காங்க, மிகவும் பயந்தார்கள். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன செய்வாங்கன்னா இப்படி தட்டி எழுந்துருங்க, பயப்படாதீங்க. அப்போ ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த நேரடியா அந்த சத்தத்தை சீஷர்களால் என்ன செய்ய முடியல, பேதுரு யாக்கோபு யோவான் கூட என்ன செய்ய முடியல, அவங்களால தாங்க முடியல நேரடியான ஒரு சத்தத்தை. அப்போ நேரடியா சத்தத்துக்கும் நம்ம இதை இப்போ நம்மகிட்ட பேசிட்டு இருக்க சொப்பனம் மூலமா இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். நம்ம தேவன் நம்மளோட பேசுறதை நம்ம அனுபவிக்கலாம். அப்போ இதுல 2வது காரியம் சொப்பனம் மூலமா பார்த்தோம். ஆனா இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 2 வகையான சொப்பனம் இருக்கு. ஒன்று பிசாசு வெளிப்படுத்துவான், இன்னொன்று தேவனால் உண்டாகும். இது ரொம்ப ஏன்னா தேவன் இது நம்ம கேட்கணும், தேவனால் வெளிப்படுத்தின சொப்பனமா அப்படிங்கிறத கேட்கணும். ஏன்னா நம்மளுடைய நினைவுகளும் என்ன செய்யணும், சொப்பனமா வரும். அதனால நாம் இந்த வரத்தை பெற்றுக்கொண்டு தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவனே இது உம்முடைய காரியத்தை எனக்கு சொப்பனம் மூலமாக வெளிப்படுத்துங்க, நீங்க ஜெபிக்கும் போதே தேவன் வெளிப்படுத்துவாங்க. நீங்க அதுக்காக ஜெபிக்கணும். எனக்கு இந்த சொப்பனம் மூலமாக நீங்க உங்களுடைய என்னை குறித்ததான என்ன நோக்கம் வைத்திருக்கிறீங்க, என்னுடைய காரியத்தை நீங்க வெளிப்படுத்த காரியத்தில் என்ன நோக்கம் வைத்திருக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது தேவன் அந்த காரியத்தை என்ன செய்வாங்க, திட்டவட்டமா உங்களுக்கு சொப்பனம் மூலமாக வெளிப்படுத்துவாங்க. அப்போ இது தேவனுடைய சொப்பனம் தானா, பிசாசுடைய சொப்பனம் தானான்னு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும், அதை கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதாவது தேவனுடைய சொப்பனங்கிறது அவர் நல்ல தெளிவாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நல்ல ஞாபகம் இருக்கும், தெளிவாக இருக்கும். வளம் குழப்பமாகவே என்ன செய்யாது, இருக்காது. தெளிவாக உங்களுக்கு காலையில் பார்க்கும்போது நல்ல ஞாபகமாக இருக்கும். அந்த நல்ல ஒரு
தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புங்கள்னு சொல்கிறாங்க. தரிசனமும் நீங்கள் வந்து அந்த வரத்தெல்லாம் பெற்றுக்கொள்ள விரும்புங்கள் அப்படிங்கிறத நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்ம ஏதோ ஒரு வரம் இது நம்மளுக்கெல்லாம் எதுக்கு, நம்ம பரவாயில்ல ஜெபிக்கிறோம், நம்ம வேத வாசிக்கிறோம், ஆண்டருக்குள்ளே இருக்கோம் போதும் அப்படின்னு நம்ம விட்டுவிடக்கூடாது. இந்த தரிசனம், இந்த சொப்பனம், இந்த வரங்களெல்லாம் தேவன் என்ன செய்கிறாங்க, விரும்புங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும், வாஞ்சிக்கணும். அதற்காக தேவனிடத்தில் என்ன செய்யணும், நாம் ஜெபிக்கணும். அதுதான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம். அதுதான் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் சொல்லும்போது, உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனம் காண்பார்கள். இது வசனத்தில் அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து பேதுரு வந்து எருசலேமின் ஜனங்களை பார்த்து சொல்லுவாங்க, எல்லாரும் உங்கள் வாலிபர்களாம் என்ன செய்வாங்க, தரிசனம் காண்பார்கள். அவங்க கண்ணை மூடி ஜெபிக்கும் போது உங்கள் வாலிப பிள்ளைகள்லாம் என்ன செய்வாங்க, அப்படி தரிசனமாக தேவன் அவங்களோட பேசுவாங்களாம். அந்த வசனத்தில் குறிப்பிட்டு இருக்கிறது. அதே போல தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். யாரு, உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு என்ன செய்வாங்களாம், தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்வாங்களாம், பேசுவாங்களாம். மூணாவது காரியம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உங்கள் மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள். இதெல்லாம் வந்து தேவன் நம்மளுக்கு இந்த கடைசி காலத்தில் அவருடைய அந்த கடைசி காலத்தில் கொடுக்கக்கூடிய வரம். இந்த வரத்தை நாம் என்ன செய்யணும், எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அந்த தேவனோடு பேசுகிற அனுபவத்துக்குள் நாம் வரணும். இன்றையிலேருந்து நம்ம ஜெபிப்போம், தேவனே என்னோட நீங்கள் பேசுங்க. நீங்கள் இந்த பைபிளில் வேதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரோடும் பேசியிருக்கிறாங்க பாருங்க, எல்லாரோடும் நிறைய பேரோட பேசியிருக்கிறாங்க. அதே போல் நானும் என்னோட நீங்கள் என்ன செய்யுங்க, பேசுங்க. நானும் இந்த அனுபவத்துக்குள்ளே, நீர் என்னோட கூட பேசுகிற இந்த அனுபவத்துக்குள்ளே நான் வரணும். ஏன்னா அவரே நம்மளுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தும் போது நம்ம பயப்பட வேண்டியதில்லை, அப்படிதானே? நம்ம இது என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற திகைக்க வேண்டியதில்லை. அவரே நேர்த்தியாய் நம்மளுக்கு என்ன செய்வாங்க, இந்த காரியத்தை வெளிப்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ இதே மாதிரி நம்ம இந்த அனுபவத்துக்குள்ள வரும்போது நாம் என்ன செய்யலாம், ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க அவருக்கு நம்மளுக்கு உதவி செய்வாங்க. இதுதான் நம்மளுடைய மெயினாக முக்கியமானது. தேவன் இதனுடைய தலைப்பு என்னன்னா, தேவன் நம்மோடு பேசுவாரா பேச மாட்டாரா? அப்போ இதுல இருந்து தெரிஞ்சுட்டு நம்மளோட பேசுவார், ஆனா நாம் தான் என்ன பண்றது இல்லை, இடம் கொடுக்கறது இல்லை. அவரு நான் என்ன சொல்லிடுறேன், ஏன்னா நானும் இப்போ தான் புதுசாக என்ன செஞ்சுருக்கேன், அந்த ஆண்டருக்குள்ள இன்னும் வளர முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன். அப்போ நான் பேசுறதுனால எல்லாம் இது கிடையாது, நானும் முயற்சி செய்து கொடுக்குற ஒரு நபராக இந்த இடத்துல காணப்படுகிறேன். அப்போ நானும் நீங்களும் தேவனோடு நம்மளுடைய டார்கெட், நம்மளுடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும், நான் தேவனோடு, தேவன் என்னோடு பேசணும். அப்போ அதற்கு நான் என்ன செய்யணும், அப்படி அது இன்னிலிருந்து நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். தேவனோடு நம்ம வாழ்க்கையில பேசுகிற அனுபவத்துக்குள் நான் வர வேண்டும் அப்படிங்கிறத நிலந்து எடுத்து நாம் தேவனோடு என்ன செய்வோம், தினமும் பேசுகிறவர்களாக என்ன செய்வோம், மாறுவோம். எல்லாத்துக்கும் நன்றி.